வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம் அண்ட் என்டிபிசி எக்ஸாமுக்கான ஜென்ரல் சயின்ஸ் டாப்பிக்கில் கெமிஸ்ட்ரி நோட்ஸ் தான் பார்த்துட்டு வரோம். ஸோ ஆல்ரெடி ஒரு 11 வீடியோஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோன்னா கார்பன் மற்றும் அதன் சேர்மங்கள் பார்த்துட்டு வரோம். ஓகேவா, அதோட கண்டினியூஷன் தான். ஸோ முன்னாடி இருக்க வீடியோ பார்த்துட்டு இது வாங்க, அப்போ தான் கண்டினியூஷன் உங்களுக்கு புரியும். ஸோ என்டிபிசி சிலபஸில் உள்ள குரூப் டி சிலபஸில் உள்ள டாபிக் தான். ஃபஸ்ட்டு பாருங்கள் கிராஃபின். ஸோ கிராஃபின்ங்கிறது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பனோட ஒரு புறவேற்றுமை வடிவம் தான். இது இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்க, புதுசாக கண்டுபிடிக்கப்பட்ட கார்பனோட புறவேற்றுமை வடிவம் தான் கிராஃபின். இது எப்படி இருக்குன்னா தேன் கூட்டை போல. ஸோ தேனியோட கூடு எப்படி இருக்குமோ அது மாதிரி அருங்கோண வளைய வடிவில் கார்பன் அணுக்கள் ஒரே பரப்பில் அமைக்கப்பட்டிருக்கும். அதாவது ஷீட் மாதிரி இருக்கும். ஓகேவா, இந்த ஷீட்டு அந்த ஷீட்டோட தடிமன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான இருக்கும். அதாவது உலகில் கண்டுபிடிக்கப்பட்ட தடிமன் குறைவான சேர்மம் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது கிராஃபின் தான். ஸோ ஒரு சதுர அடியோட எடையே பார்த்தீங்கன்னா 0.77 மில்லிகிராம், 1 மில்லிகிராம் கூட இல்லை, 0.77 மில்லிகிராம் தான் இருக்கும். ஓகேவா, ஸோ அந்த அளவு தடிமன் குறைவாக இருக்கும், மிகவும் வலிமையானது. அதுதான் ரொம்ப முக்கியம். அது தடிமன் கம்மியாக இருந்தாலுமே ரொம்ப ஸ்ட்ராங்கானதுன்னு சொல்கிறாங்க. எஃகு இரும்பை விட 100-300 மடங்கு வலிமை அதிகமானது இந்த கிராஃபைட். ஸோ இதுதான் இப்போ ரீசெண்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இது அறை வெப்பநிலை, ரூம் டெம்பரேச்சரில் வெப்பத்தை கடத்தக்கூடியதாக இருக்கும். ஸோ மிகச்சிறந்த வெப்ப கடத்தி. கிராஃபினை 0.335 நானோமீட்டர் இடைவெளியில் ஒன்றின் மீது ஒன்றாக அடுக்கும் போது கிராஃபைட் கிடைக்குது. ஸோ கிராஃபின் லேயர்ஸை ஒன்றன் மேலே ஒன்று அடுக்குனாங்க அப்படின்னா எவ்வளோ இடைவெளியில் 0.335 நானோமீட்டர் இடைவெளியில் அடுக்கும்போது நமக்கு என்ன கிடைச்சிருது, கிராஃபைட்டாக கிடைச்சிருது. ஸோ கிராஃபைட்டில் உள்ள கிராஃபின் அடுக்குகள் வலிமை குறைந்த வாண்டர் வால்ஸ் விசை மூலமாக பிணைக்கப்பட்டுள்ளது. ஓகேவா, ஸோ எந்த விசையால் பிணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா வாண்டர் வால்ஸ் விசை. இது வலிமை குறைந்த வாண்டர் வால்ஸ் விசை. அடுத்து கார்பன் மற்றும் சேர்மங்களோட இயற்பியல் பண்புகள் எப்படி இருக்கும், வேதியியல் பண்புகள் எப்படி இருக்கும்னு பார்க்க போறோம். ஸோ இயற்பியல் பண்புகளை பொறுத்த அளவுக்கு கார்பன் ஒரு அலோகம். ஓகேவா, ஸோ மென்மையான துகள்ல இருந்து கடினமான திண்மம் வரைக்குமே நிறைய வகையான புறவேற்றுமை வடிவங்கள் இருக்கு. ஏன்னா நம்ம பார்த்தோம் வைரம் ரொம்ப ஸ்ட்ராங்கானதுன்னு பார்த்தோம், திண்மமாக இருக்கும். அதே இது கிராஃபைட் மென்மையாக இருக்கும்னு பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி மென்மையாகவும் இருக்கும், அதே மாதிரி கடினமாகவும் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு அதோட கார்பனோட புறவேற்றுமை வடிவங்கள் இருக்கும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா கார்பனோட புறவேற்றுமை வடிவங்களுமே மோஸ்ட்லி திண்மமாக தான் இருக்கும். ஆனால் அதோட அந்த சேர்மங்கள் இருக்கு இல்லையா, கார்பனோட சேர்மங்கள் 3 நிலையிலையுமே இருக்கும். திண்மம், திரவம், வாயுன்னு சொல்லி 3 நிலைமையிலையுமே இருக்கும். ஓகேவா, அடுத்து இல்லை கிராஃபைட்டுக்கும் வைரத்துக்கும் டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது கிராஃபைட் கருப்பாக இருக்கும், ஒளி ஊடுருவா பொருள், ஒளி ஊடுருவாது. ஆனால் வைரம் அப்படி இல்லை, பலபலன் இருக்கும், ஒளி ஊடுருவக்கூடிய தன்மை கொண்டது. அடுத்து படிக வடிவமற்றவை. இல்லை 2 பார்த்தோம், படிக வடிவம் உடையது, படிக வடிவம் மற்றதுன்னு பார்த்தோம். இந்த படிக வடிவமற்றவை என்ன பண்ணுன்னா குறைந்த உருகுநிலை கொதிநிலை கொண்டதாக இருக்கும். அடுத்து கார்பன் நீர் மற்றும் பிற கரைப்பானில் கரையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நீர்லையோ மற்ற கரைப்பான்லையோ கரையாது, ஆனால் அதோட சேர்மங்கள் சில கரையும்னு சொல்கிறாங்க. கார்பனுடைய சேர்மங்கள் எத்தனால், கார்பன் டை ஆக்சைடு இதெல்லாம் நீரில் கரையக்கூடியதாக இருக்கும். ஸோ இதுதான் இயற்பியல் பண்பு. அடுத்து வேதி பண்பு. ஆக்சிஜனேற்றம் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ஆக்சிஜன், அதுவும் ஹை டெம்பரேச்சரில் மட்டும்தான் ஆக்சிஜனேற்றம் நடக்கும். கார்பன் ஆக்சிஜனோட வினை புரிந்து கார்பன் மோனாக்சைடையும் வெப்பத்தையும் கொடுக்குது. அதே மாதிரி கார்பன் ஆக்சிஜன் சேர்ந்து கார்பன் மோனாக்சைடு வெப்பம் கிடைக்குது. ஹைட்ரோ கார்பன் ஆக்சிஜனேற்றம் அடைஞ்சு ஆக்சைடையும் நீராவியையும் தருது. ஹைட்ரோ கார்பன்னா என்ன, CH4 மீத்தேன். அது என்ன பண்ணுது, ஆக்சிஜனோட வினை புரியும் போது நமக்கு கார்பன் டை ஆக்சைடு அப்புறம் 2H2O நீர் வெப்பம் கிடைக்குது. நீராவியோட இந்த கார்பன் வினை புரிஞ்சிச்சு, அப்போ C+H2O அப்படின்னா CO+H2. இந்த கலவைக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கார்பன் மோனாக்சைடும் ஹைட்ரஜனும் சேர்ந்த கலவைக்கு பேர் நீர்வாயு. ஓகேவா, ஸோ நீர்வாயு. கந்தகத்தோட வினை புரிஞ்சிச்சு கார்பன் அப்படின்னா சல்ஃபரோட வினை புரிஞ்சிச்சுன்னா என்ன கிடைக்குது, கார்பன் டை சல்ஃபேட் கிடைக்குது, CS2 கிடைக்குது. அது எது உலோகத்தோட வினை புரிந்து கார்பைடுகளை தருது. இப்போ டங்ஸ்டன் அது ஒரு உலோகம், அது கார்பனோட வினை புரிஞ்சுன்னா டங்ஸ்டன் கார்பைடுன்னு சொல்லக்கூடிய WCங்கிற
சேர்மத்தை தருது. டங்ஸ்டன் கார்பைடை தருகிறது. ஸோ இதுதான் என்னது, அதோட வேதியியல் பண்புகள். ஒவ்வொன்றோட வினை புரிஞ்சு என்ன விதமா மாறுது அப்படின்னு. அடுத்து நெகிழி. ஸோ இந்த கார்பன் சேர்மங்களோட ஒரு முக்கியமான ஒரு பலப்படி பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நெகிழி அப்படின்னு சொல்லலாம். அதாவது பலப்படி ரெசின்கள் எனப்படும் நீண்ட நெடிய சங்கிலி தொடராலான கரிம சேர்மங்களோட தங்களுக்கென்று சில வேறுபட்ட பண்புகளை தரக்கூடிய சில வேதி சேர்க்கைகளை சேர்த்து உருவாக்கப்படுது. ஓகேவா? ஸோ அந்த கரிம சேர்மம் இருக்கு இல்லையா, கரிம சேர்மங்களோட என்ன பண்றாங்க, சில வேதி சேர்க்கையை இணைக்கும் போது நமக்கு பிளாஸ்டிக் கிடைக்குது. இந்த பிளாஸ்டிக்கை அதோட தரத்தை என்ன குறியீடு மூலமா அளக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெசின் குறியீடு. ஸோ நம்ம பார்த்துருப்போம், நிறைய பிளாஸ்டிக்கு கீழே இந்த மாதிரி அம்புக்குறியில முக்கோணம் மாதிரி போட்டிருப்பாங்க. நடுவில் 1 2 3 4 5 6 7 சொல்லி நம்பர்ஸ் போட்டிருப்பாங்க. அது அந்த பிளாஸ்டிக்கோட தரத்தை குறிக்குது. அதாவது ஒரு சில பிளாஸ்டிக் நம்பர்ஸ் நம்ம வீட்டு உபயோக பொருட்களுக்கு பயன்படுத்தலாம், சிலதை பயன்படுத்தக்கூடாதுன்னு இருக்கு. ஸோ அதுதான் இந்த ரெசின் குறியீடு. இது கண்டுபிடிச்சது 1988ல இந்த ரெசின் குறியீடை உருவாக்குறாங்க. ஓகேவா? ஸோ நெகிழிகளை உருவாக்க பயன்படக்கூடிய பல படிமங்களை தான் பல படிமங்களை குறிக்கிறது. அது எதனால உருவாயிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த ரெசின் குறியீடு என்னது உபயோகப்படுது. அந்த பல படிமங்கள்னா அந்த பாலிமர்ஸ் என்னென்ன சேர்க்கை செஞ்சிருக்காங்க, அந்த வேதி சேர்க்கை பொருள் என்ன அப்படின்னு. ஸோ இந்த ரெசின் குறியீடோட நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 1ல இருந்து 7 வரைக்கும் இருக்கும். இப்போ இந்த 1ல இருந்து 6 வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா அது நம்ம அன்றாட பயன்படுத்தக்கூடிய நெகிழி பொருள், நம்மளால டெய்லி யூஸுக்கு யூஸ் பண்ணக்கூடியது. இந்த 7 அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த 1 to 6 அல்லாத, ஓகேவா, இந்த 1 to 6 குறியீடுக்குள் வராத நெகிழி வகைகள் எல்லாமே 7ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் இந்த 7 குறியீடு இருக்கு இல்லையா, இதில் 3 குறியீடு பயன்படுத்தவே கூடாது நம்ம, ஏன்னா அது பாதுகாப்பற்ற நெகிழி பொருட்களாக இருக்கு. அது 3 குறியீடு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 3 ரெசின் குறியீடு, நம்பர் 3 அதை பிவிசின்னு சொல்லுவாங்க. அதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அடுத்து ரெசின் குறியீடு 6 3 6 7 இந்த குறியீடு இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன பண்ணக்கூடாது, மோஸ்ட்லி பயன்படுத்துறதை தவிர்க்கணும். ஏன்னா அது பாதுகாப்பற்ற நெகிழிகளாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால நமக்கு நிறைய பிரச்சனைகள் வரும், நச்சுத்தன்மை உடையதா இருக்கும். ரெசின் குறியீடு 6 பிஎஸ்ன்னு சொல்றாங்க. இது நம்ம தெர்மோகோல்னு சொல்றோம், நம்ம தெர்மோகோல் பயன்படுத்துறோம் இல்லையா, அதுதான் ரெசின் குறியீடு 6. ரெசின் குறியீடு 7 பிஏ ஏபிஎஸ்ன்னு சொல்றாங்க இந்த வகை. ஸோ இந்த 3யுமே பாதுகாப்பற்ற நெகிழிகள் அப்படின்னு சொல்லி வகைப்படுத்தியிருக்காங்க. இந்த 3 பத்தி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். பிவிசி பாலிவினைல் குளோரைடு. பிவிசின்னு என்ன சொல்றோம், பிவிசி பைப்புகள்லாம் பார்க்குறோம் இல்லையா, அது பாலிவினைல் குளோரைடு. இதோட ரெசின் குறியீடு 3. இது கன உலோகங்கள் பிவிசியுடன் சேர்க்கப்பட்டிருக்குமா. ஸோ ஏன் பிவிசி பாதுகாப்பற்றதுன்னா அதில் கேட்மியம் காரியம் சொல்லக்கூடிய கன உலோகங்கள் சேர்க்கப்பட்டிருக்கும். அது மட்டும் இல்லாமல் தாலேட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேதி சேர்க்கை பொருளும் அதில் சேர்க்கப்பட்டிருக்கனால இது நம்மளுடைய ஹார்மோன்களையே பாதிக்குது. ஸோ ஹார்மோன்களோட செயலை இந்த தாலேட்ஸ் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் பாதிக்குது. அதுவும் இந்த பிவிசியில் ஜாயின் ஆயிருக்கும். அடுத்து நெகிழி, பிவிசி நெகிழியை எரிப்பதன் மூலம், இந்த பிவிசி நெகிழியை நம்ம எரிக்கிறதுனால டைஆக்சின்கள் சொல்லக்கூடிய நச்சு பொருள் வெளியேறுது. இது மனிதர்களுக்கு மிகவும் தீமை தரக்கூடிய நச்சு பொருள் இந்த டைஆக்சின் அப்படின்னு சொல்றது. ஸோ இது எதை எரிக்கும் போது வருது அப்படின்னா இந்த பிவிசியை எரிக்கும் போது வெளியிடப்படக்கூடிய ஒரு நச்சு வாயு. அடுத்து பாலிஸ்டைன். பிஎஸ்ங்கிறது பாலிஸ்டைன். இதோட குறியீடு 6. பாலிஸ்டைன் அப்படிங்கிற குறியீடு இது ஸ்டைரின் அப்படிங்கிற புற்றுநோயை உருவாக்கும். ஸ்டைரின்கிற புற்றுநோயை உருவாக்கக்கூடியது. இது சிதைகிறதுக்கு ரொம்ப வருஷம் ஆகும், கிட்டத்தட்ட 100 வருடத்துல இருந்து 10 லட்சம் ஆண்டுகள் ஆகும்னு சொல்றாங்க இந்த வகை பிளாஸ்டிக். ஸோ அப்போ இனிமே நீங்க பிளாஸ்டிக் பொருள் வாங்குறீங்கன்னா அது கீழே அந்த ஆரோ மார்க், அதான் அந்த ரெட் ட்ரையாங்கிள் ஆரோ மார்க்குள்ள 6ங்கிற நம்பர் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அதை வாங்காதீங்க. ஏன்னா அது நம்ம சுற்றுச்சூழலுக்கும் கேடு, நம்மளுக்கும் கேடு. ஏன்னா இது புற்றுநோயை உருவாக்கக்கூடிய தன்மை உடையது. ஸ்டைரின்கிற புற்றுநோய், ஸ்டைரின்கிற அந்த வேதிப்பொருள் புற்றுநோயை உருவாக்கும். அது மட்டும் இல்லாம உணவுப் பொருள் பானங்கள் சூடாக இருக்கும்போது அதிக அளவிலான நச்சுத்தன்மை உள்ள ஸ்டைரின் வெளியிடுது. அதனால என்ன சொல்லுவாங்க, பிளாஸ்டிக்கை பொறுத்தளவுக்கு மோஸ்ட்லி சூடா இருக்க பொருளை அதுல ஊற்றக்கூடாது. நிறைய நம்ம ஃபாஸ்ட் ஃபுட் கடையில இல்லை சாப்பாடு வாங்குற கடையில எல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்ல தான் ஒரு காஃபியோ இல்லை
ஏதோ ஒரு பொருளோ அதில் சூடாக ஊற்றி தான் கொடுப்பாங்க. அந்த மாதிரி மோஸ்ட்லி வாங்காதீங்க. அது எந்த பிளாஸ்டிக்காக இருந்தாலும், இந்த பிளாஸ்டிக் இந்த நம்பர் தான் இல்லை, எந்த பிளாஸ்டிக்காக இருந்தாலும் அது வாங்குறத அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா அதுலேருந்து என்ன பண்ணுது, என்ன நச்சுத்தன்மையுடைய பொருள் வெளியேறுனா ஸ்டைரின்கிற நச்சுத்தன்மை உள்ள பொருள் வெளியேற்றப்படுது. அடுத்து பிசி, பாலிகார்பனேட் நெகிழி. இந்த பிசிங்கிறது வந்து பிஸ்பினால் ஏ அப்படிங்கிற பொருளை கொண்டது, அதை பிபிஏன்னு சொல்றாங்க. இந்த பொருள் வந்து அதுல இருக்குமா பாலிகார்பனேட்ல. இந்த பிபிஏ வந்து ஒரு சில ஹார்மோனோட அளவை ஒன்று அதிகரிக்கும் இல்லைன்னா கம்மியாக்கிடும். ஸோ அதனால நம்மளோட உடல் செயல்படும் விதத்தையே மாத்துது அப்படின்னு சொல்றாங்க இந்த பிபிஏ. அந்த குறியீடு நான் சொன்னேன் இல்லையா, ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். அதில் அவங்களே ரெட் கலர் மார்க் கொடுத்துருக்காங்க, 3, 6, 7. இது மூணுமே என்னது, பாதுகாப்பற்ற நெகிழி வகை. இது கூட ஓரளவுக்கு என்ன அது யூஸ் பண்ணிக்கலாம். பட் எந்த நெகிழியா இருந்தாலுமே மறுசுழற்சி செய்ய முடியாது, அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதனால சுற்றுச்சூழலுக்கு அது கேடுதான். அது வந்து என்ன, அது மக்காது, ரொம்ப வருஷம் ஆகும் அது அழியிறதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து பெட்டுன்னு சொல்றாங்க, செகண்ட் வந்து HDPE, ஃபோர்த் வந்து LDPEன்னு சொல்றோம், ஃபிஃப்த் வந்து PP, இது வந்து தேர்ட் வந்து PVC, சிக்ஸ்த் வந்து PS, 7 வந்து அதர். ஓகேவா. ஸோ இதுதான் வந்து இந்த நெகிழியோட குறியீடு. இதுலயே வந்து டேஞ்சர்னு சொல்றது 367 தான். அடுத்து ABS. ABSனா என்னன்னா அக்ரோநைட்ரைல் பியூட்டாடையின் ஸ்டைரின் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுதான் வந்து நம்பர் 7ன்னு சொல்றோம், அக்ரோநைட்ரைல் பியூட்டாடையின் ஸ்டைரின். ஓகேவா. இது என்ன பண்ணா நம்ம கண்ணு, தோல், செரிமான மண்டலம், நுரையீரல், இது எல்லாத்துக்குமே இந்த ஸ்டைரின்ங்கிற வேதிச்சேர்க்கை பொருள் வந்து தீங்கு விளைவிக்குது. அடுத்து இதுல வந்து PFRங்கிற ஒரு பொருள் சேர்க்கிறாங்க. அது என்னன்னா ப்ராமினேட்டட் ஃப்ளேம் ரிட்டர்டன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருள் சேர்க்கிறாங்க. இது வந்து நச்சுத்தன்மையை கசிய வைக்கக்கூடிய பொருள். ஓகேவா. நச்சுத்தன்மை உள்ள வேதிப்பொருட்கள் இவ்வகை நெகிழியிலிருந்து கசிகின்றன. ஸோ இந்த மாதிரி இந்த ABS வகை, அதுவும் இந்த நம்பர் 7ல இருந்து அதுவே நச்சுத்தன்மை உள்ள ஒரு பொருளை வந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா. ஸோ இதுதான் வந்து இந்த பாதுகாப்பற்ற நெகிழி வகைகள். அண்ட் இந்த நெகிழியை வந்து நம்ம தமிழ்நாடு அரசு வந்து பேன் பண்ணியிருக்காங்க. அதாவது சிங்கிள் யூஸ்க்கு பயன்படுத்தக்கூடிய நெகிழியை, பிளாஸ்டிக். ஓகேவா. ஆனால் 2019 ஜனவரி 1 பேன் பண்ணிட்டாங்க. பட் இன்னமும் வந்து எல்லா இடங்கள்லையுமே பயன்படுத்தப்படுறதா செய்யுது. பட் இது கேட்பாங்க. ஓகேவா. தமிழ்நாடு அரசு ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய நெகிழின் பயன்பாட்டை தடை செய்தது எப்போனா 2019 ஜனவரி 1. இது எந்த சட்டத்தின் மூலமாக கொண்டு வந்தாங்கன்னா சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1988 மூலமாக தான் இந்த இதை கொண்டு வந்திருக்காங்க, சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா. அடுத்து கரிம சேர்மங்களோட பயன்கள், இது ரொம்ப ரொம்ப முக்கியம், கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்பாங்க. ஸோ கரிம சேர்மங்களோட இதுக்கு முன்னாடி ஒரு இது டேபிள் பார்த்துட்டு இருப்போம் போன வீடியோவில், கனிம சேர்மங்கள் பற்றி. இதில் கரிம சேர்மங்கள் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து மீத்தேன், CH4. இதில் வந்து அச்சுப்பொறி மை தயாரிக்க, மெத்தில் ஆல்கஹால் தயாரிக்கிறதுக்கு இந்த மீத்தேன் பயன்படுது. அடுத்து எத்திலின், அதோட வாய்ப்பாடை ஞாபகம் வச்சுக்கோங்க, C2H4. இது வந்து கடுகு வாயு, போர் வாயுன்னு சொல்லுவாங்க, அது தயாரிக்கிறதுக்கும் பழங்களை பழுக்க வைக்கிறதுக்கும் இந்த எத்திலினை பயன்படுத்துறாங்க. அடுத்து கிளைகோல். கிளைகோல் வந்து C2H6O2ன்னு சொல்றோம். கிளைகோல் வந்து C2H6O2 கார் ரேடியேட்டர்களோட ஆன்டி ஃப்ரீஸ் கலவையாக, அதாவது ரேடியேட்டர்ல உள்ள தண்ணி வந்து ஃப்ரீஸ் ஆகாம இருக்கிறதுக்காகவும், அதே மாதிரி விண்கலங்களோட எரிபொருட்கள் ஃப்ரீஸ் ஆகாம இருக்கிறதுக்காகவும் இந்த கிளைகோல் அப்படின்னு சொல்லக்கூடிய சேர்மத்தை பயன்படுத்துறோம். அடுத்து அசிட்டிலின், C2H2 ஒளியை உருவாக்க. அப்புறம் உலோகங்களை ஆக்சி அசிட்டிலின் சுடராக பற்ற வைக்கிறதுக்கு செயற்கை ரப்பரான நியோஃபிரின் அப்படிங்கிறத தயாரிக்கிறதுக்கும் இந்த அசிட்டிலின் பயன்படுது. அடுத்து மெத்தில் ஆல்கஹால், CH3OH. இது என்னன்னா பெட்ரோலோட எரிபொருளாக பயன்படுத்துறாங்க. வார்னிஸ், மெருகூட்டல் தயாரிக்கிறதுக்கு இந்த மெத்தில் ஆல்கஹால் பயன்படுகிறது. அப்புறம் எத்தனாலோட தன்மையை சிதைக்கிறதுக்கும் இந்த மெத்தில் ஆல்கஹாலை பயன்படுத்துறாங்க. குளோரோஃபார்ம், மயக்க மருந்தா பயன்படுத்துவாங்க இல்லையா, CHCl3 மயக்க மருந்தா பயன்படுது. தாவரம் விலங்குகளிலிருந்து பெறப்பட்ட பொருட்களை பாதுகாக்கிறதுக்கும் இந்த குளோரோஃபார்ம் பயன்படுது. அடுத்து கிளிசரின், C3H8O3 அப்படின்னு சொல்லக்கூடியது இதோட மூலக்கூறு வாய்ப்பாடு. பழங்கள் பழச்சாறுகளை பதப்படுத்துறதுக்கு தோல் தொழிற்சாலையில பயன்படுது. ரப்பரை உரைய வைக்கிறதுக்கும் இந்த கிளிசரின் பயன்படுது. அடுத்து அசிட்டிக் அமிலம், CH3COOH வினிகர், மருந்து, அப்புறம் கரைப்பானாகவும் பயன்படுது.
அடுத்து ஆக்சாலிக் அமிலம் C2H2O4. ஸோ இதோட மூலக்கூறு வாய்ப்பாடு ஞாபகம் வச்சுக்கோங்க, பொறுத்துகள் எல்லாம் கேட்கலாம். துணிகளை அச்சிடுறதுக்கு, புகைப்படம் எடுக்கிறதுக்கு, நிலக்கரி தாரோட தொகுப்புலையும் இந்த ஆக்சாலிக் அமிலம் பயன்படுது. அடுத்து வந்து குளுக்கோஸ் C6H12O6 ஆல்கஹால் தொகுப்புல பயன்படுது. பழச்சாறுகளை பதப்படுத்துறதுக்கு இந்த குளுக்கோஸை பயன்படுத்துறாங்க. அடுத்து பென்சீன் C6H6 எண்ணெய், கொழுப்பு, உலர் சுத்தம் ஆகியவற்றிற்கான கரைப்பானா வந்து பென்சீன் பயன்படுது. சோடியம் பென்சோயேட் உணவு பாதுகாப்பு பொருள், அதுக்கும் இந்த பென்சீன் பயன்படுது. டொலுவின் C6H5CH3 வெடிக்கக்கூடிய TNT தொகுப்பு மருந்துகள்ல வந்து இந்த டொலுவின் பயன்படுத்துறாங்க. அடுத்து குளோரமைன் மருந்து தயாரிக்கிறதுக்கும் டொலுவின் பயன்படுது. அடுத்து ஃபீனால் C6H5OH. அதே மாதிரி இதுவும் வந்து வெடிக்கக்கூடிய மருந்தான 2,4,6 ட்ரைநைட்ரோஃபீனால், அதாவது பிக்ரிக் அமிலம் சொல்லுவாங்க, அந்த அமிலம் தயாரிக்கிறதுக்கும் பேக்லைட் தயாரிக்கிறதுக்கும் ஃபினால் பயன்படுது. அடுத்து எத்தில் ஆல்கஹால் C2H5OH. எத்தில் ஆல்கஹால்ங்கிறது ட்ரிங்க் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க குடிக்கிறதுக்கு, அப்புறம் மருந்து தயாரிக்க, பூச்சிக்கொல்லியா, பெட்ரோலுக்கு எரிபொருளாக பயன்படுது. ஸோ இது எல்லாமே வந்து கரிம சேர்மங்களோட பயன்கள். ஸோ இதோட வந்து பார்த்தோன்னா என்ன பார்த்துருக்கோம், கார்பன் மற்றும் அதோட சேர்மங்கள் ஃபுல்லாகவே நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு டாப்பிக்கோடு நான் உங்களை பார்க்குறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலுமே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் நெக்ஸ்ட் வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி.